வெல்கம் டு பெபிள்ஸ் சேனல் வியூவர்ஸ். இப்போ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம 10th ஸ்டாண்டர்டில் ஸ்லோ லேர்னர் இருப்பான் இல்லையா, ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து எதையெல்லாம் படித்தா ஈஸியாக பாஸ் மார்க் வாங்க முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட் யூனிட் நமக்கு தெரியும் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன், செகண்ட் யூனிட் சீக்வன்ஸ் அண்ட் சீரியஸ், தேர்ட் யூனிட் அல்ஜிப்ரா, ஃபோர்த் யூனிட் theoretical geometry and coordinate geometry, fifth unit, sixth unit trigonometry, seventh unit mensuration, then eighth unit statistics and probability. இவ்வளோ இருக்குது இல்லையா? ஸோ நல்லா ஸ்பீடாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா யூனிட்டும் பக்காவாக பார்ப்பீங்க, எல்லா ப்ராப்ளம்ஸும் படிப்பீங்க. வெரி குட். இதில் கொஞ்சம் மேக்ஸ் வந்து கஷ்டப்படுறவங்க இருப்பீங்க. கஷ்டப்படுறவங்க வந்து முதல்ல நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து குறைச்சிக்குவீங்க, லிமிட் போர்ஷன்ஸை கவர் பண்ணுவீங்க. அதில் எந்தெந்த யூனிட் படிக்கலாம் அப்படிங்கிறத முதல்ல ஒரு ஐடியா பண்ணிக்கணும். ஸோ என்னுடைய ஒப்பீனியன் வந்து ஃபஸ்ட்டு இந்த ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இந்த ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற யூனிட்டில் ஃபஸ்ட்டு என்ன இருக்கும்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸ்னு நல்லா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கிறது, ஐ மீன் ஏ கிராஸ் பி, த பி கிராஸ் ஏ. ஸோ டூ செட்ஸுக்கும் ப்ராடக்ட், அதாவது கார்ட்டீசியன் மெத்தடில் ப்ராடக்ட் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? அதாவது இப்போ ஏ செட் கொடுத்துருக்காங்க 1,2, பி செட் கொடுத்துருக்காங்க 2,3. ஸோ இப்போ நம்ம ஏ கிராஸ் பின்னா என்ன செய்வோம்? இந்த ஏ செட் 1,2 கிராஸ் பி செட் 2,3. ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 1,2 இல்லையா, தென் 1,3, தென் 2,2, தென் 2,3, ரைட்? ஸோ திஸ் இஸ் த மெத்தட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இப்படி பண்ணுவோம். இப்போ இதை நம்ம என்ன செய்வோம்? ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பாங்க, வெரிஃபை தே ஆர் ஈக்குவல் ஆர் நாட். ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டு LHS ஈக்குவல் டு RHSன்னு ப்ரூவ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஃபார்முலா இருக்குன்னு வச்சுக்க, ஏ யூனியன் பி யூனியன் சி, இந்த மாதிரி ஃபார்முலா வரும். ஏ யூனியன் பி யூனியன் சி. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாவை இப்படி கொடுத்துருப்பாங்க. ஏ கிராஸ், இங்கே யூனியன்லாம் வராது, கிராஸ் ப்ராடக்ட் இல்லையா, ஒரு அசோசியேட்டிவ் ஃபார்முலா எழுதி அதை கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு எப்படி மாற்றி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். த பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி கிராஸ் சி இப்படி கொடுக்கலாம். ஆர் ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி. இது எல்லாமே ஜென்ரலாக சொல்லிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஃபார்முலா கொடுத்து LHSக்கு என்ன செட் வருது, RHSக்கு என்ன செட் வருது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம்? வெரிஃபை பண்ணுவோம். ஏன் இதை சொல்கிறேன்னா, இதில் எப்போவுமே ஒரு 5 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்கும். ஒரு 5 மார்க்ஸ் ஒரு ஃபார்முலாவை நம்ம வெரிஃபை பண்ணியாச்சுன்னா இந்த மெத்தட்லேருந்து ஒரு சம் வரும், ஈஸியாக ஒரு 5 மார்க் வாங்கிடலாம். சரியா? ஸோ இதுக்கப்புறம் என்ன வரும்? ஃபங்க்ஷன்ஸ் வரும். இப்போ ஃபங்க்ஷன்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். இந்த ஃபங்க்ஷன்ஸில் வந்து டைப் ஆஃப் ஃபங்க்ஷன், என்னென்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்? ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன், ஆன் டு ஃபங்க்ஷன், ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், இதெல்லாம் நம்ம டெஃபினிஷன் தெரியும் இல்லையா? ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? இதை வந்து 2 மார்க்ஸில் கொடுக்கலாம், இல்லை 5 மார்க்ஸ்லேயும் பிக் சம்மாக கொடுக்கலாம். 5 மார்க்ஸில் எப்படி கொடுப்பாங்க? ஒரு செட் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த செட்டில் இருந்து நம்ம ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதிலேருந்து ஏரோ டயக்ராம், செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ், கிராஃப், இதெல்லாம் போடுவோம். இதெல்லாம் இந்த கண்டென்ட் எல்லாம் சேர்ந்தது ஒரு 5 மார்க். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா? அதாவது ஒரு செட் திஸ் லைக், அதாவது ஏ இஸ் ஈக்குவல் டு, ஐ மீன் நோ ஏ, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1,2,3. ஓகே, ஸோ f of x is equal to the x square by 2 plus 1. This is example. இதே சம் புக்கில் இருக்குன்னு சொல்லலை, இந்த மாடலில் நிறைய சம் இருக்குது புக்கு. இப்போ எக்ஸ் எல்லாம் நம்ம என்ன செய்வோம்? இதில் அப்ளை பண்ணுவோம். எக்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணும். 1 அப்ளை பண்ணும்பொழுது ஒரு நம்பர் கிடைக்கும். என்ன நம்பர் கிடைக்கும்? 1 அப்ளை பண்ணால் த 1 ஸ்கொயர் 1/2 plus 1. ஸோ அப்போ என்ன ஆகும்? 1/2 plus 1, 2 1s are 2, 2 plus 1 3/2. ஸோ அதே மாதிரி 2 அப்ளை பண்ணுவோம், 3 அப்ளை பண்ணுவோம், கிடைக்கும் இல்லையா? அதுதான் ஃபங்க்ஷன் எஃப். ஸோ அதுலேருந்து என்ன செய்வோம்? நல்லா தெரியும் உங்களுக்கு, செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ். செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ்னால் என்ன? ஃபங்க்ஷனில் வந்து என்ன நம்பர்ஸ் இருக்கோ, என்ன ப்ராக்கெட்டில் வேல்யூஸ் இருக்கோ அதை அப்படியே எழுதுனா செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ். ஸோ அதை வச்சு என்ன செய்வோம்? அடுத்து ஏரோ டயக்ராம், ஒரு டொமைன் இருக்கும், கோடொமைன் போடுவோம், அதுலேருந்து ஏரோ டயக்ராம் போடுவோம் இல்லையா? ஸோ அதே பாயிண்ட்ஸ் வச்சு கிராஃப். ஸோ முதல்ல நம்ம கண்டுபிடிக்கிற கால்குலேஷன் தான் மேட்டர். ஸோ அந்த ஃபங்க்ஷனை வச்சு நம்ம எல்லாமே எழுதுவோம். சரியா? ஸோ அது ஒரு கண்டிப்பாக அந்த பார்ட்லேருந்து 5 மார்க்ஸ் வர வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதை தொடர்ந்து முக்கியமான பகுதி என்ன அப்படின்னா, காம்போசிட் ஃபங்க்ஷன். காம்போசிட் ஃபங்க்ஷன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த
f dot g dot h is equal to f dot g dot h. அதே விஷயம் தான், bracket மட்டும் வேற இடத்துல இருக்கும். இங்க f dot g bracketல இருக்கும், இங்க g dot h bracketல இருக்கும். சரியா? ஸோ இதை வந்து நம்ம வெரிஃபை பண்ணுவோம். என்ன சம்மு கொடுத்துருக்கோ அந்த சம்முக்கு தகுந்தாற் போல வெரிஃபை பண்ணி ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் ஈக்குவல் சொல்லுவோம், ஈக்குவல் இல்லைன்னா நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இது முக்கியமான 5 மார்க். ஸோ இந்த 3 பகுதியிலிருந்து ஒரு 5 மார்க் வர்றது 100% வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தைரியமாக நம்பி படிக்கலாம். ஸோ இதை டிபெண்ட் பண்ணி, இதே எக்ஸசைஸை டிபெண்ட் பண்ணி 2 மார்க்ஸ் வரும். ஸோ இதில் வந்து டைரெக்டாக வெரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் 5 மார்க். இதில் ஏதாவது கே கான்ஸ்டன்ட்டு அல்லது எக்ஸ் அல்லது ஏ, இந்த மாதிரி ஃபைண்ட் ஏ வேல்யூ, திஸ் இஸ் ஈக்குவல், திஸ் இஸ் ஃபங்க்ஷன், ஓகே, ஃபைண்ட் ஏ வேல்யூ, ஃபைண்ட் கே வேல்யூ இருக்கு இல்லையா? சின்ன சின்ன கொஷின்ஸ், அந்த கொஷின்ஸ் எல்லாமே 2 மார்க்ஸில் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து ஃபஸ்ட் யூனிட்டோட 5 மார்க்ஸ்க்கான மெயின் கண்டென்ட். இதை டிபெண்ட் பண்ணி 2 மார்க்ஸ் கேட்கலாம். நீங்கள் ஒன் வேர்ட் ஆன்சர் வந்து புக் பேக்கில் உள்ளது எல்லாமே படிங்க. ஒன் வேர்ட் ஆன்சர் வந்து நீங்கள் லிமிட்டட் போர்ஷனுக்குள்ளே கொண்டு வராதிங்க. ஒன் வேர்டு மட்டும் எல்லா யூனிட்டோட ஒன் வேர்டு நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். இது ஃபஸ்ட் யூனிட்டோட கண்டென்ட். இப்போ அடுத்த யூனிட் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த யூனிட்டில் நான் இம்பார்ட்டன்ட் சொன்னேன் இல்லையா? ஸோ அதுலேருந்து சம்ஸ் எப்படி நம்ம போடுறது, எப்படி சால்வ் பண்ணுறது, உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதை நான் டாபிக் வைஸு, இம்பார்ட்டன்ட் டாபிக் வைஸு ஒவ்வொரு ப்ராப்ளமாக நான் வந்து இப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸைஸ் 1.1 4th கொஸ்டின். அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின்ஸ். இதெல்லாம் நீங்கள் போட்டு பழகிட்டீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், ஏ செட் கொடுத்துருக்கு. இஃப் செட் ஏ இஸ் ஈக்குவல் டு 5,6, b is equal to 4,5,6, c is equal to 5,6,7, show that the a cross a is equal to b cross b intersection c cross c. இப்போ நான் ஜென்ரலாக ஃபார்முலா சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பர்டிகுலராக ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும், ஈக்குவலாக இருக்கா இல்லையா? இப்போ ஷோ தட்னு கொடுத்ததுனால ஷோ தட் அப்படின்னாவே கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். எக்ஸாம்பிள் ஷோ தட்னு கொடுத்துருப்பான், அங்கே போய் தப்பாக போட்டுட்டு நாட் ஈக்குவல்னு சொல்லிடக்கூடாது. வெரிஃபை அப்படின்னா தான் ஈக்குவலாக இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். ஷோ தட் அப்படின்னா கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க கேள்வியிலே ஆணித்தரமாக கொடுத்துருவாங்க. அதை நம்ம யோசித்து கரெக்டாக கவனமாக செய்யணும். பாருங்கள், ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்கு? ஏ கிராஸ் ஏ, எல்ஹெச்எஸ் சைடை முதல்ல எடுத்துக்கிறோம். LHS is equal to என்ன கொடுத்துருக்கு? A cross A. A set என்ன? 5,6. Again A set தான் இல்லையா? ஸோ 5,6. ஸோ இதோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி எழுதுவோம்? 5,5, 5,6, 6,5, 6,6 இல்லையா? ஸோ 5 எடுத்துக்குவோம், 5,5, அப்புறம் அதே 5,6, அப்புறம் 6 எடுத்துக்குவோம், 6,5, 6,6. இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ LHS ஓவர். இப்போ RHSல என்னென்ன கொடுத்துருக்கு? the RHS is equal to B cross B intersection C cross C. இப்போ ஒவ்வொரு ப்ராக்கெட்டாக எடுத்து சால்வ் பண்ணோம். ஃபஸ்ட் என்ன செய்கிறேன்? the B cross B is equal to the B set 4, 5, 6 cross again B set இல்லையா? 4,5,6. so which is the 4,4, 4,5, 4,6. 4 முடிஞ்சது. அடுத்து 5, the 5,4, the 5,5, the 5,6 ரைட். அடுத்து 6 எடுத்துக்கிறோம். the 6,4, the 6,5, 6,6. then அதே மாதிரி C cross C. the C set என்ன? the C set is equal to 5,6,7 into again C set 5,6,7. so which is 5,5, 5,6, 5,7 இல்லையா? அடுத்து 6,5, 6,6, 6,7. then அடுத்து 7, 7,5, 7,6, 7,7, 7,7. so this is C cross C. அடுத்து என்ன செய்யணும்? intersection இல்லையா? so B cross B intersection C cross C. I mean this is equal to, so common value B cross B க்கும் C cross C க்கும் என்னென்ன bracket பாருங்க. 4 cross 4 இங்கே இருக்குது, இதில் இருக்கா? no. 4 cross 5 there is no here. 4,6 no. 5,4 no. 5,5 common இல்லையா? ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்குது.
ஸோ 5,5. அப்புறம் 5,6 இங்கே இருக்குது, இதுலேயும் இருக்குது இல்லையா? 5,6. தென் நெக்ஸ்ட் 6,4 இங்கே இருக்குது, பட் இங்கே இல்லை. 6,5 இங்கே இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஸோ 6,5. தென் 6,6 here also. 6,6. ஸோ இன்டர்செக்ஷன்னா B cross B க்கும் C cross C க்கும் காமன் வேல்யூஸை நம்ம எழுதியாச்சு. ஸோ திஸ் இஸ் B cross B intersection C cross C means what? What is that? The RHS part இல்லையா? ஸோ LHS equation 1 கொடுங்க, RHS part equation 2 கொடுங்க, right? So see the equation 1 and 2. They are equal now. So from the equation 1,2 implies the LHS is equal to RHS. Hence the proof. புரியுதுங்களா? So next problem பார்க்கலாம். Fifth one. Given A is equal to 1,2,3, B is equal to 2,3,5, C is equal to 3,4 and set D is equal to 1,3,5. செட்டு என்ன வேணாலும் கொடுக்கலாம், இ செட் எஃப் செட் கொடுக்கலாம். பட் உங்களுக்கு அது மாதிரி இல்லை. ஸோ எத்தனை செட்டு கொடுத்தாலும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, சரிங்களா? செக் இஃப் A intersection C into B intersection D is equal to A cross B intersection C cross D is true. Question mark. நல்லா கவனிங்க. போன சம்முக்கும் இந்த சம்முக்கும் என்ன வித்தியாசம்? போன சம் ஷோ தட் அப்படின்னு டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு ஈக்குவல் தான், நம்ம ப்ரூவ் பண்ணி சொன்னால் போதும். இங்கே இஸ் ட்ரூ கொஷின் மார்க். அது ஈக்குவலாகவும் இருக்கலாம், ஈக்குவல் இல்லாமையும் இருக்கலாம். ஸோ கவனிங்க. சொல்யூஷன் பாருங்க. ஃபஸ்ட்டு the LHS side. The LHS is equal to A intersection C cross B intersection D. ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? A intersection C கண்டுபிடிக்கணும். A 1 2 3 intersection C set 3,4. So what are the common value here? 3 only. Am I right? 3 மட்டும் தான் இங்கே காமன். அடுத்து B intersection D. The B intersection D is equal to 2,3,5. Intersection D value 1,3,5. So here common. எது common பாருங்க? 3 and 5. 3,5 common value. So now cross product for these two sets. அதாவது A intersection C க்கும் B intersection D க்கும் என்ன செய்கிறோம்? The cross product போட போகிறோம். A intersection C என்ன? 3. B intersection D 3,5. So now 3,3 3,5. That's all. இல்லையா? So this is equation 1. Next, the RHS is equal to what is that? The A cross B intersection C cross D. இப்போ ஃபஸ்ட் இங்கே A cross B find out பண்ணணும். ஃபஸ்ட்டு Cartesian product here. What is A? 1,2,3 cross. What is B? 2,3,5. So 1,2 1,3 1,5. Then 2,2 2,3 then 2,5. Then 3,2 3,3 3,5. This is A cross B. The next C cross D. We want find the C cross D is equal to, what is C set? 3,4. What is D set? 1,3,5. So 3,1 3,3 3,5. So 4,1 4,3 4,5. இல்லையா? So this is C cross D. So what is our statement? A cross B intersection C cross D. So A cross B intersection C cross D. So what is A cross B set here? So common value check பண்ணுங்க. 1,2 அங்கே இருக்கா? இல்லை. 1,3 3,1 வேறு 1,3 வேறு, ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. 1,3 இல்லை. நெக்ஸ்ட் 1,5 நோ. 2,2 இல்லை. 2,3 இல்லை. 2,5 நோ. 3,2 there is no. 3,3 இருக்கா பாருங்க? 3,3 இருக்கு, இங்கே 3,3 இருக்கு. Then 3,5 3,5 3,5. So
they are intersection values. 3 comma 3, 3 comma 5. This is equation 2. So from 1 comma 2 implies, 1 comma 2 implies, so see the two equation, they are equal. 3 comma 3, 3 comma 5. Here also 3 comma 3, 3 comma 5. So therefore LHS is equal to RHS. Hence the proof. புரிஞ்சுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ இதுக்கு முன்னாடி டேரெக்டாக செட்ஸ் கொடுத்துருந்தது. இப்போ பாருங்கள் நொட்டேஷன்ஸ் கொடுத்துருக்கு. நம்ம செட்டு கிரியேட் பண்ணணும். கொஷின் யூஸ்வலாக எப்படி இருக்குமோ அதை நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ பாருங்கள், இப்போ ஏ செட் பாருங்கள். இந்த ஏ செட் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்கு பாருங்கள், the x belongs to the whole numbers இல்லையா, for that x values less than 2, whole numbers less than how much 2, 2க்கு பிலோவாக இருக்கிற நம்பர்ஸாக எடுக்கிறோம். ஸோ அப்போ 0 1 தட்ஸ் ஆர். 2 கூட எடுக்கக்கூடாது இல்லையா, பிகாஸ் லெஸ் தென் 2, லெஸ் தென் ஆர் அப்படின்னு கொடுத்துருந்தா நம்ம 2 எடுப்போம். ரைட். இப்போ பி செட் இஸ் ஈக்குவல் டு என்ன, எக்ஸ் பிலாங்ஸ் டு த நேச்சுரல் நம்பர் இல்லையா, எக்ஸ் பிலாங்ஸ் டு n. ஸோ தட் இஸ் 1 less than x less than or 4, which means what, இப்போ நம்ம 1 எடுக்கக்கூடாது, என்ன less than, ரைட். x வந்து between 1 less than x less than or 4, அப்போ 1க்கு அப்புறம் உள்ளதை நம்ம எடுக்கணும். ஸோ 2 3, இந்த 4ஐயும் எடுத்துக்கலாம். ஏன், இங்கே less than r இந்த லைன் இருக்குது. இப்போ அந்த less than r அப்படிங்கிற லைன் இருந்தால் அந்த நம்பரையும் சேர்த்து எடுப்போம். அந்த லைன் இல்லைன்னா அந்த நம்பரை நம்ம அவாய்ட் பண்ணிடணும். புரியுதுங்களா? ஸோ இங்கே ஏன் நம்ம 1 எடுக்கலை, இங்கே இந்த சிம்பிள் மட்டும்தான் இருக்குது, கீழே லைன் இல்லை. இந்த 4 ஏன் எடுத்திருக்கோம், இங்கே லைன் இருக்குது, கீழே less than r அப்படிங்கிற லைன் இருக்குது, அதனால் இந்த 4 எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? C is equal to 3 comma 5. So verify that. இங்கே 3 points கொடுத்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், ஐ மீன் ஃபஸ்ட் கொஸ்டின், 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கு இதில். வாட் இஸ் தட், த A cross B union C is equal to A cross B union A cross C. A cross B union A cross C. Right. So the LHS is equal to what? The A cross B union C. So first bracket உள்ளது எடுத்துக்கங்க. The B union C is equal to. So what is the B set first? The 2 comma 3 comma 4 union C set 3 comma 5. So union தெரியும் உங்களுக்கு, ஜாயின் பண்ணி எழுதுவோம் இல்லையா. So 2 comma 3 comma 4 comma 5. That's all. So now the A cross B union C is equal to, what is A set? The 0 comma 1 cross B union C set, the 2 comma 3 comma 4 comma 5. So right, பாருங்க 0 comma 2, 0 comma 3, 0 comma 4, 0 comma 5, then 1 comma 2, 1 comma 3, 1 comma 4, 1 comma 5. So இது வரைக்கும் A cross B union C. This is equation 1. இப்போ the LHS over RHS. RHS is equal to what? The A cross B union A cross C. Right? So now first the A cross B எடுத்துக்கிறோம். So what is A set? The 0 comma 1 cross. What is B set? The 2 comma 3 comma 4. So which is 0 comma 2, the 0 comma 3, then 0 comma 4, then 1 comma 2, then 1 comma 3, then 1 comma 4. Right? That's all. This is A cross B set. Then next, what is that RHS? A cross B over. Now A cross C. The A cross C. The A set 0 comma 1 cross C set 3 comma 5. So which is 0 comma 3, 0 comma 5, 1 comma 3, 1 comma 5, 1 comma 5. This is A cross C. So what is the full RHS statement? A cross B union A cross C.
So A cross B union A cross C, right? Which is equal to, what is the A cross B value? The answer is here 0,2, 0,3, 0,4, 1,2, 1,3, 1,4. Let them join here. This both set 0,2, 0,3 இங்கே இருக்குது, இதுலேயும் இருக்குது. சரியா, ஒரு தடவை எழுதுனா போதும் இல்லையா? 0,3, 0,4, then 1,2, 1,3. ஸோ ஒரு தடவை எழுதுனா போதும். யூனியன் பண்ணும்போது நம்ம ரிப்பீட் பண்ண மாட்டோம் இல்லையா? 1,4, ரைட். இங்கே 0,3 ஆல்ரெடி எழுதிட்டோம். 0,5, then 1,3 ஆல்ரெடி எழுதிட்டோம் இல்லையா? ஸோ then 1,5. ஸோ திஸ் இஸ் second equation. So from the equation 1 and 2 implies, check பண்ணுங்க, இங்கே 0,2, 0,2, 0,3, 0,4, 0,5 இங்கே இருக்குது. இடம் மாறி இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை. 1,2, 1,3, 1,4, 1,5, right? So the LHS is equal to RHS. Hence the proof. Hence the proof. The first question, point 1. புரிஞ்சுதுங்களா? இப்போ ரெண்டாவது பாயிண்ட்டும் மூணாவது பாயிண்ட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எல்லாம் ஒரே மெத்தட் தான். புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். லெட் A is equal to the set of all natural numbers less than 8. இங்கே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து நம்ம செட் எழுதணும். Set B is equal to the set of all prime numbers less than 8. C is equal to the set of even prime number. Verify that point 1, A intersection B cross C is equal to A cross C intersection B cross C. Point 2, A cross B minus C is equal to A cross B minus A cross C. Right? இப்போ பாருங்க, solution. இப்போ A set எழுத போகிறேன். A is equal to what? The set of all natural numbers less than 8. 8க்கு முன்னாடி உள்ள natural numbers. 1, 2, 3, 4, 5, 6, 7. The set B is equal to the set of all prime numbers less than 8. இப்போ prime numbers 1 எழுத மாட்டோம் இல்லையா? So 2, 3, 5, 7. That is also less than 8. So 8 கீழே உள்ள prime number என்னது? 2, 3, 5, 7. Set C is equal to, ஏன் ஒன்று எழுத மாட்டோம் தெரியும் இல்லையா? ஒன்றுங்கிறது ப்ரைம் ஆர் நான் ப்ரைம், கோ ப்ரைமில் வரும் சரியா? ஸோ அதனால் ஒன்று நம்ம எழுதக்கூடாது. 2, 3, 5, 7. ஒன்றுங்கிறது ப்ரைம்லேயும் வரும், நான் ப்ரைம்லேயும் வரும். அதனால் ஒன்று நம்ம எக்ஸாக்டாக ப்ரைம்னு சொல்லக்கூடாது. ஸோ அதனால் ஒன்று எடுக்கலை. 2, 3, 5, 7 எழுதியிருக்கேன். சி செட் வந்து என்ன சொல்லியிருக்கு? த செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர். நமக்கு நல்லா தெரியும். ஸோ 2 அப்படிங்கிறது மட்டும்தான் ஈவன் ப்ரைம் நம்பர். அதுக்கப்புறம் வர 4, 6 எல்லாமே நாட் ஏ ப்ரைம் நம்பர் இல்லையா? ஸோ ஈவன் ப்ரைம் நம்பர் அப்படின்னா 2 மட்டும்தான். ரைட். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுதுங்க. A intersection B cross C is equal to A cross C intersection B cross C. The LHS is equal to A intersection B cross C. So first A intersection B is equal to, what is A set? 1, 2, 3, 4, 5, 6, 7. Intersection B set 2, 3, 5, 7. So which is intersection value எது காமனாக இருக்குது? 2 காமனாக இருக்குது, 3 காமனாக இருக்குது, 5, 7 காமனாக இருக்குது இல்லையா? Now A intersection B cross C, this is LHS, am I right? இப்போ A intersection C என்ன சொல்லியிருக்கோம்? 2, 3, 5, 7 cross C set. C is equal to only 2. So this is 2, 2. அடுத்து 3, 2. Then 5, 2. Then 7, 2. This is equation 1. அடுத்து இந்த பக்கம் RHS side. The RHS is equal to the A cross C intersection B cross C. A cross C intersection B cross C. So A cross C. What is A set?
1, 2, 3, 4, 5, 6, 7. Cross C set. C is equal to 2. So this is 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. Right? This is A cross C set. Then B cross C now. The B cross C is equal to the B set. The B is equal to what? 2, 3, 5, 7. Cross C set 2. So which is 2, 2, 3, 2, 5, 2, then 7, 2. So now the A cross C intersection B cross C. So பாருங்க A cross C answer, this is B cross C. இதெல்லாம் காமனாக இருக்குது. 2 cross 2 common, 2 cross 2, then 3 cross 2 common, I mean 3, 2, 3, 2, then 4, 2, இல்லை 5, 2, 5, 2 common, then 7, 2 common. This is equation 2. Now check the equation 1 and 2. 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. Now they are equal. So from the equation 1, 2 implies the LHS is equal to RHS. Hence the proof. Proof the question number 1. புரியுதுங்களா? இப்போ செகண்ட் கொஸ்டின் நானே சால்வ் பண்ணுறேன். ஏன்னா இதில் மைனஸ்ன்னு கொடுத்துருக்கு. நிறைய பேர் அது ஏதோ பெரிய விஷயம் அப்படின்னு பயப்படுவீங்க. ஸோ அதனால் அந்த செகண்ட் பாயிண்ட்டு நான் இப்போ சால்வ் பண்ணுறேன். இப்போ செகண்ட் பாயிண்ட் பார்க்க போகிறோம். சேம் த 7th ப்ராப்ளம். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கு. த A cross B minus C is equal to A cross B minus A cross C. இங்கே the LHS எவ்வளோ? LHS is equal to A cross B minus C. இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளது எடுத்துக்குவோம் இல்லையா? B minus C. What is the B set? 2, 3, 5, 7 minus C set 2. ஓகே, நல்லா கவனிங்க. மைனஸ்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம இந்த சப்ராக்ஷனே ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் ஒன்றும் தப்பு இல்லை. அதாவது இங்கே உள்ள எலமெண்ட்டை இதிலேருந்து அவாய்ட் பண்ணிவிட்டு மீதி உள்ளதை எழுதணும். பாருங்கள், இப்போ 2 இருக்கா, இந்த 2வை விட்டுடணும், அவ்வளோதான். ஸோ வாட் இஸ் த ரிமைனிங்? த ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? B இருக்கா, அந்த B செட்டில் உள்ள ரிமைனிங் எலமெண்ட் 3, 5, 7 அவ்வளோதான். இதுதான் B minus C அப்படிங்கிறது. ரைட்டா? இப்போது A cross B minus C. இப்போ A செட் எவ்வளோ? A செட் 1, 2, 3, 4, 5, 6, 7 cross 3, 5, 7. ஸோ எழுதுங்க 1, 3, 1, 5, 1, 7, 2, 3, 2, 5, 2, 7, then 3, 3, 3, 5, 3, 7, then 4, 3, 4, 5, 4, 7. அப்படியே கண்டினியூட்டி எழுதுங்க. அடுத்து 4 முடிஞ்சதா? அடுத்து 5, 5, 3, 5, 5, 5, 7, then அடுத்து 6, 3, 6, 5, 6, 7, then 7, 3, 7, 5, 7, 7. சரியா? So this is A cross B minus C. This is equation 1. இப்போ அடுத்து பாருங்க, this side RHS part. The RHS is equal to the A cross B minus A cross C. Right? So the A cross B is equal to, what is that? The A cross B, A set என்ன கொடுத்துருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7. B set 2, 3, 5, 7. Right? So இதுக்கு Cartesian product 1, 2, 1, 3, 1, 5, 1, 7, then 2, 2, 2, 3, 2, 5, 2, 7, then 3, 2, 3, 3, 3, 5,
3, 7. Then 4, 2, 4, 3, 4, 5, 4, 7. Then 5, 2, 5, 3, 5, 5, 5, 7. 6, 2, 6, 3, 6, 5, 6, 7. 7, 2, 7, 3, 7, 5, then 7, 7. This is A cross B. Then A cross C. The A cross C is equal to the A set. 1, 2, 3, 4, 5, 6, 7. C set. C set in 2. So which is this is equal to 1, 2, 1, at the number 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. Right. So now the A cross B minus A cross C இல்லையா? இப்போ செப்பரேட் பண்ணோம். இவ்வளோ பெரிய செட்டு நம்ம எழுதி மைனஸ் போட்டு அப்புறம் A cross C செட் எழுதி தான் எழுதணும் அவசியம் இல்லை. டைரெக்டாக பார்த்தே செப்பரேட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த A cross C பாருங்கள் 1, 2 அது வந்து A cross Bலேருந்து கட் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்படியே நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்க. 2, 2 ஸோ இது கேன்சல் ஆகிடுச்சு. 3, 2 ஸோ ஹியர் 4, 2 ஹியர் 5, 2 இங்கே கட் பண்ணுங்கள். 6, 2 ஹியர் 7, 2 கட் பண்ணிட்டீங்களா? மீதி உள்ள A cross B வேல்யூ எழுதுங்க. ஸோ 1, 3, 1, 5, 1, 7, 2, 3, 3, 5, 2, 5, 2, 7, 3, 3, then 3, 5, 3, 7, 4, 3, 4, 5, 4, 7, then 5, 3, 5, 5, 5, 7, 6, 3, then 6, 5, 6, 7, 7, 3, 7, 5, then 7, 7. This is equation 2. இப்போ equation 1 and 2 செக் பண்ணுங்கள். பாருங்கள் அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்கள். 1, 3 இருக்கா? 1, 5, 1, 7, 2, 3, 2, 5, 2, 7, 3, 3, then 3, 5, 3, 7, 4, 3, 4, 5, 4, 7, then 5, 3, 5, 5, 5, 7, 6, 3, 6, 5, 6, 7, 7, 3, 7, 5, 7, 7. So both are equal வந்துருச்சு. So from the equation 1, 2 implies the LHS equal to RHS. Hence the proof. புரியுதுங்களா? So next problem பார்க்கலாம். Example 1.3. எக்ஸாம்பிளில் இந்த சாப்டரில் பர்டிகுலர் சாப்டரில் இதுதான் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சம். சரியா? ஒரு 5 மார்க் தான் இருக்கும், மற்றதெல்லாம் 2 மார்க்ஸ் தான். சரியா? ஸோ மொத்தத்திலே வந்து எக்ஸசைஸில் வந்து ஒரு 4 சம் போட்டோம் இல்லையா? அந்த 4 சம்மு அப்புறம் இந்த எக்ஸாம்பிள் 1.3 5 சம், டோட்டலி 5 ப்ராப்ளம் நீங்கள் தயார் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5 மார்க் கொஸ்டின் ரெடி. கார்ட்டீசியன் ப்ராடக்ட்லேருந்து இருக்கிறதே அவ்வளோதான். இந்த 5 ப்ராப்ளம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கார்ட்டீசியன் ப்ராடக்ட் சாப்டர்லேருந்து ஒரு 5 மார்க் நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ கவனமாக படிங்க. இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் 1.3. let A is equal to x belongs to n such that 1 less than x less than 4. B is equal to x belongs to W such that 0 less than or x less than or less than 2. And C set is equal to x belongs to n such that x less than 3. Then verify that the point 1 A cross B union C is equal to A cross B union A cross C. The point 2 A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் போடுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம செட் வந்து எல்லாமே ஏற்கனவே எக்ஸசைஸ் ப்ராப்ளத்தில் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி நோட்டேஷன்ஸாக கொடுத்துருக்கு, அதை நம்ம கிரியேட் பண்ணி எழுதணும். இப்போ A is equal to பாருங்கள் x belongs to n. n means what? The natural number இல்லையா?
அப்போ தட் நேச்சுரல் நம்பர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தட் எக்ஸ் வேல்யூ 1 less than x less than 4, 1க்கும் 4க்கும் இடையில. அப்போ என்னென்ன நம்பரு 2 3. தட்ஸ் ஆல். செட் b is equal to x belongs to w, this means the whole numbers. அப்போ the whole number எப்படி இருக்குது 0 less than r, கீழே less than r இந்த லைன் இருக்கு இல்லையா, அப்போ 0வையும் எடுத்துக்கணும். சரியா? 0 1 2 எடுக்கக்கூடாது. சரியா? ரைட். c is equal to x belongs to n natural number that x less than 3 below 3. ஸோ அப்போ 1 2 that's all. இப்போ கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். the a cross the b union c is equal to a cross b union a cross c. So LHS is equal to the a cross b union c. First என்ன செய்வோம்? bracketல உள்ளது the b union c is equal to the b set 0, 1 union c set 1, 2. So which is 0, 1, 2. Then a cross b union c. What is a set? 2, 3 cross 0, 1, 2. So which is 2, 0, 2, 1, 2, 2, 3, 0, 3, 1, 3, 2. So this is equation 1. So RHS side. The RHS is equal to what? The A cross B union A cross C. First A cross B. What is A set? 2, 3. Cross B set 0, 1. So which is 2, 0, 2, 1. 3, 0, 3, 1. Right? So A cross B. So then A cross C now. The A cross C. What is A set? 2, 3. Cross C set. The 1, 2. So which is 2, 1, 2, 2. 3, 1, 3, 2. So now the A cross B union A cross C. The A cross B union A cross C. So what is A cross B set? 2, 0, 2, 1, 3, 0, 3, 1 union A cross C set 2, 1, 2, 2, 3, 1, 3, 2. Let them join. பாருங்க A cross B and A cross C. இப்போ 2, 0 அப்படியே எழுதிக்கிட்டே வாங்க. எல்லாம் ஜாயின் பண்ணி 2, 1, 3, 0, 3, 1. ஹியர் 2, 1 ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம். இன்னொரு தடவை எழுத வேண்டியதில்லை. 2, 2. அடுத்து 3, 1 ஆல்ரெடி எழுதியாச்சு. தென் 3, 2. This is equation 2. Now verify equation 1 and 2. பாருங்கள், கம்பேர் பண்ணுங்கள். 2, 0, 2, 0 இருக்குது, 2, 1 இருக்குது, 2, 2. இடம் மாறி இருக்கலாம். இங்கே தேர்ட் பிளேஸில் இருக்குது, இங்கே லாஸ்ட்டில் இருக்குது இல்லையா? ஸோ நமக்கு இடம் மாறி இருந்தால் நோ ப்ராப்ளம். வேல்யூஸ் ஈக்குவலாக இருக்கணும். 3, 0 இருக்கா? இருக்குது. 3, 1 இருக்குது. 3, 2 இருக்குது. சரிங்களா? ஸோ ஃப்ரம் 1, 2 implies LHS is equal to RHS. Hence the proof point 1. புரிஞ்சுதுங்களா? இப்போ இதில் பாயிண்ட் 2 வெரி சிம்பிள். அதே மெத்தட் தான். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டவுட் இருந்தால் கமெண்டில் போடுங்க. நான் உங்களுக்கு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண தயாராக இருக்கேன். ஸோ பாயிண்ட் 2 நீங்களே ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் சாப்டரில் இவ்வளோ தான் மெயின் 5 மார்க் கொஷின்ஸ். இதே மெத்தடில் இப்போ செட்டு சின்னதாக கொடுப்பாங்க. இப்போ நிறைய நம்பர்ஸ் இல்லாமல், நோட்டேஷன் இல்லாமல், ஸ்மால் செட்டாக கொடுத்துட்டு ஜஸ்ட் ஃபைண்ட் A cross B. இப்போ இவ்வளோ ஃபார்முலா கொடுக்குறாங்க இல்லையா? அது இல்லாமல் A செட் என்னன்னு கொடுப்பாங்க, B செட் என்னன்னு கொடுப்பாங்க, கொடுத்துட்டு ஃபைண்ட் A cross B. அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரே ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஏவும் பியும் ப்ராடக்ட் பண்ணு அப்படின்னா அது 2 மார்க். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் 2 மார்க்ஸ் போகிறதுலாம் ரொம்ப ஈஸி. இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்லேருந்து கேட்கக்கூடிய 5 மார்க்ஸ் பார்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மொத்தத்திலேயே 5 ப்ராப்ளம் தான். அந்த 5 ப்ராப்ளம் நீங்கள் தயார் பண்ணிங்கன்னா மற்ற 2 மார்க்ஸையும் நீங்கள் படிக்கலாம். கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்து உங்கள்கிட்ட ரெடியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ யூனிட் 1ல் வந்து
கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் எல்லா ப்ராப்ளம்ஸும் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.